நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இலங்கையில் பிரசித்தியான ஒரு கோயில்னு சொன்னால் அதுக்கு தேவாலயம்னு சொல்லுவாங்க, சமன் தேவாலயம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ரீ விக்ரம ராசசிங்க மன்னனோட அரண்மனைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா முதல்ல கடைசி இலங்கை ஆட்சி செஞ்ச ஸ்ரீ விக்ரம ராசசிங்க மன்னன் அப்படின்னா கண்டுசாமின்னு சொல்லுவாங்க. அவர் கண்டுசாமிம்பாங்க, கந்தசாமின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஸ்ரீ விக்ரம ராசசிங்கரா இங்கே பேரை மாற்றிக்கிட்டு ஆட்சி செஞ்சார். அவர் வீட்டு மாளிகையை தான் இப்போ இலங்கையில் சமன் தேவாலயம்னு சொல்லி ரத்னபுரியில் ரத்னபுரியில் இப்போ அதை சமன் தேவாலயா சாமியை வச்சு கும்பிட்றாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க இயலாது, வெளியே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் வெளியே இருக்க வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது, இது வந்து சமன் தேவையில் சாமி வச்சு கும்பிட்ற இடம். சரிங்களா? இப்போ நான் சுற்றி வர இருந்து காட்டுவேன், நீங்கள் பார்த்துருங்க. இன்றைக்கி சமன் தேவாலயம் வந்து பெரேரன்னு சொல்லுவாங்க. திருவிழா 5 நாள் திருவிழா விசேஷம். அதனால் வேலைப்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சமன் தேவாலயம் முன் வாசல். இன்றைக்கி இருந்து தான் முன்னுக்கு போகணும், போயிட்டு கும்பிட்றதுக்கான இடம் இது தான். இந்த பாருங்கள், இந்த யானையை தான் இன்றைக்கி சாமியை தூக்கிட்டு போவோம், கரண்டு சொல்லுவாங்க. அதை தூக்கிட்டு போவோம் இந்த யானை தான் இன்றைக்கி. அதான் துண்டாக கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி பெராரைக்கு இன்றைக்கி ஆரம்பமாக இருக்கிறதுனால கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த யானை. இந்த பாருங்கள், நுழைவாசல் இதுதான். இந்த இடத்துல இருந்து தான் போகிறது. இன்றைக்கி இருந்து சாதாரணமாக ஒரு 200 மீட்டர் மாதிரி தூரம் உள்ளுக்கு போனால் ஸ்ரீ விக்ரம ராசசிங்கரோட கோட்டை. இப்போ வந்து சமன் தேவாலயம். யானையெல்லாம் குளிப்பாட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பெரேரைக்கு போகிறது தானே, அதனால் யானைக்கு ஒரு 10-15 மாதிரி இருக்குது. சுற்றி வர போய் தான் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் யானைகளை குளிப்பாட்டி உடுத்தி தான் எடுப்பாங்க. யானை பாகங்கள்லாம் இருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. இதுதான் அவ்வளோ ரொம்ப பிரமாண்ட இடம் அப்படின்னு சொன்னால் சபரகமுடியில் ரத்தினபுரியில் பிரமாண்டமான இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நைட்டுக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு இருப்பாங்க, 10-15 ஆகும். ஒரு ரேடியோ ஒன்று கூடியிருப்பாங்க. அதை பார்த்துக்கலாம். இந்த யானையோட பேர் வந்து மத்து. நீங்கள் பார்க்குறீங்க, மத்துன்னு சொல்கிறாங்க. இந்த யானை தான், யானையோட பேர் தான் மத்து. பாருங்கள், நிறைய யானைகள் பாடியிருக்காங்க பாருங்கள். நிற்கவே பயமாக இருக்குது. யானையை குளிப்பாட்டுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஒரு வீடியோ ஷோ யூடியூப்க்கு. நேற்று தான் செட்டின்லாம் செஞ்சு முடிஞ்சு, அதனால் ஒரு
5 நிமிஷத்துக்கு அப்புறம் பெரிய வீடியோ போடுறது இதுதான் முதல்ல தடவை. பாருங்க இவ்வளோ பெரிய கோட்டைன்னு சொல்லி ஸ்ரீ விக்ரமராஜசிங்க வாழ்ந்த கோட்டையை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி பார்த்தா இப்போ நான் இருக்கிறது வந்து கோட்டையோட வாசல் அப்படின்னா சமன் தேவாலயோட முன் வாசலில் தான் இருக்குது. பாருங்கள் எப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய இடம்னு சொல்லி பாருங்கள். ஏக்கர் கணக்கில் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம்.